Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரம்னா நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அதிகாரம் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், எல்லா அதிகாரமும் தேவனிடத்திலிருந்து உண்டாயிருக்கிறது. அதுபோலவே விசுவாசியின் அதிகாரமும் தேவனிடத்திலிருந்து உண்டாயிருக்கிறது. இன்றைக்கு விசுவாசிக்கு இந்த உலகத்திலே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது தேவனிடத்திலிருந்து உண்டான அதிகாரம். உலக வாழ்க்கையில் அதிகாரம்னா என்னன்னு தெரியலன்னா, அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு இயங்கவில்லை என்றால் வெற்றிகரமாக வாழ்வது கடினம். நான் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய அதிகாரம் அதை விட ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு விசுவாசியும் தேவனால் அதிகாரம் பெற்ற ஒரு ஊழியன், தேவ ஊழியனாக இருக்கிறான். எப்படி அதிகாரத்தை செலுத்தணும்? அதுக்கு தான் தேவனே சாம்பிள் காமிச்சிட்டாரு. அவர் இருளின் மத்தியில் நின்று கொண்டு ஒழுங்கின்மையும் வெறுமையின் மத்தியில் நின்று கொண்டு, வெறுமை இருந்தால் பரவாயில்ல நின்றுல, அவர் சொன்னார் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. சமுத்திரத்தில் மீன்கள் உண்டாக கடவுது, மிருக ஜீவன்கள் உண்டாக கடவுது, ஆகாயத்தில் பறவைகள் உண்டாக கடவுது. இப்படியே ஒன்றொன்னா உண்டாக கடவுதுன்னு சொல்லி 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 பூமிக்கு அடியில் தங்கம் உண்டாக கடவுது, நிலக்கரி உண்டாக கடவுது, எண்ணெய் உண்டாக கடவுது, இப்படின்னு சொல்லி நிரப்பி விட்டார். பூமியும் அந்த நிறைவும் கர்த்தருடையது. இந்த வெறுமை நிறைந்த பூமியை எல்லா வளங்களாலும் அவர் நிரப்பினார். அவர் சொல்றார், நீங்களும் அது போல நிரப்புங்கள். இருக்கீங்களா? அப்போ உட்காந்துக்கிட்டு இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ஆவிக்குரிய அதிகாரிகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் வீட்டில் சாப்பாடு இருக்கணும் என்கிறது தேவனுடைய சித்தம். இதுக்கு மோசே கதர்னது போல் ஆண்டவரே சிவந்த சமுத்திரம்னு கத்தக்கூடாது. அவர் சொல்கிறார், நீ கையை நீட்டுன்றாரு, நீ ரெண்டா பிழங்கிறார். நம்ம தான் எதாவது பண்ணோம். அதிகாரம் கொடுத்துட்டாரு. கொடுத்த பிறகு அவர்கிட்ட செய்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நாம் செய்யணும், நாம் அதிகாரத்தை செலுத்த வேண்டும். அது அதிகாரம் வேலை செய்யும். பாருங்கள், அப்போ அதிகாரத்தை புரிந்து கொள்வதில் தான் வாழ்க்கையின் வெற்றி இருக்கிறது. திருப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாக இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாக இருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜபாலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அவங்க ரொம்ப கருத்தாக வேண்டிக்கிறாங்க. பாருங்கள், இவர் நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறாரு, கோயிலெலாம் கட்டி கொடுத்துருக்கிறாரு நமக்கு. இவன் யூதன் கிடையாது. பாருங்கள், இவன் ஒரு ரோம போர் சேவகன் அல்லது ஒரு அதிகாரி, இராணுவ அதிகாரி. ஆனால் சில நேரத்தில் பாருங்கள், இந்த அதிகாரிகளுக்கு அதிகாரம் நல்லா விளங்குது. அதிகாரிகளுக்கு அதிகாரம் நல்லா விளங்குது. அதை உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு. ஒரு மிலிட்ரி அதிகாரி, இந்த ஆளுக்கு அதிகாரம் ரொம்ப விளங்குனதுனால இஸ்ரவேல் மக்கள் ஒரு ஆவிக்குரிய மக்களாக இருக்க வேண்டியவர்கள். அவர்களுக்கு இதெல்லாம் விளங்கி இருக்கணும். அவர்களுக்கு விளங்குனது காட்டிலும் இவனுக்கு ரொம்ப அதிகமாக விளங்கி இருக்கிறது. ஏன்னா இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி உள்ள அதிகாரத்தை அவன் விளங்கி வச்சிருக்கிறதுனால அதன் நிமித்தமாக ஆவிக்குரியபடி அதிகாரம் எப்படி வேலை செய்கிறதுன்றதை அவன் விளங்கி கொள்கிறது சுலபமாக இருக்கிறது அவனுக்கு. அதனால தான் இயேசு அவனை பார்த்து சொல்கிறாரு, இப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே கண்டதில்லைன்றாரு. தேவனுடைய மக்களே அதிகாரம்னா என்னன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஆனால் இந்த உலக பிரகாரமான ஒரு மனுஷன், ஒரு இராணுவ அதிகாரி, அவன் தினந்தோறும் எல்லாரையும் லெஃப்ட் ரைட்னு மார்ச் பண்ண வைக்கிறதுனால, அவன் தினந்தோறும் அதிகாரம் செலுத்துகிறதுனால, அதிகாரத்திற்கு கீழ் உட்பட்டவனாக இருந்து கிரியை செய்கிறதுனால அதிகாரத்தை குறித்து ரொம்ப தரவாக அறிஞ்சு வச்சிருக்கிறான், ரொம்ப சரியாக அறிந்து வைத்திருக்கிறான். அப்போ பாருங்கள், சொல்கிறாங்க இவன் கட்டியெல்லாம் கொடுத்துருக்காருன்னு, ரொம்ப பாத்திரவான் என்று அவர்கள் சொல்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவளை அனுப்பினான். வீட்டுக்கிட்ட போனோன்னு நான் சொல்கிறான், வீட்டுக்கெல்லாம் வர வேணாங்க, அவர் பெரிய மனுஷன், என் வீட்டுக்கு நான் ரொம்ப கிரேடில் அவரை விட ரொம்ப குறைவு. தெரிஞ்சுக்கிட்டான் பாருங்கள், இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டான், தான் யாருன்னு தெரிஞ்சான். இன்னும் சீசர்களுக்கே விளங்கலை. அவங்க சொல்கிறாங்க இவர் பெரிய ஆளுன்னு. அவனுக்கு தெரிஞ்சுக்கிச்சு, இவர் வேற நான் வேற, இவர்
தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் மாம்ச ரூபத்தில் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். ஒரு வார்த்தை ஒரு அதிகாரி எங்கேயோ அதிகாரம் பெற்று வந்திருக்கார், பெரிய அதிகாரியாக இருப்பார் போல இருக்குது. பேயை போகின்றாரு போகுது, வியாதியை போகின்றாரு போகுது, காற்றையும் கடலையும் அதட்டுறாரு, அது அமைதியாகிறது. இவர் பெரிய அதிகாரம் பெற்ற ஒரு மனுஷர். இவ்வளோ பெரிய மனுஷன், நான் ஒரு சாதாரண மிலிட்ரி அஃபீஷியல் தானே, என் வீட்டுக்கு ஏன் வரணும்? இவர் ஒரு வார்த்தை சொன்னால் இதுவும் கீழ்ப்படியும்னு அவருக்கு தெரியுது பாருங்கள். அவன் சொல்லுகிறான், வார்த்தை சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்கிறான். பாருங்கள், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எல்லாம் சொல்லுங்க, ஒரு வார்த்தை போதும். இந்த ரோம இராணுவ அதிகாரிக்கு விளங்கின காரியம் இன்றைக்கு விசுவாசிகளுக்கு விளங்கினா அவர்களுக்கு இந்த வார்த்தையை தவிர வேறு எதுவும் தேவைப்படாது. ஒரு வார்த்தை போதும் என்கிற நிலைக்கு இன்றைக்கு விசுவாசிகள் இன்னும் வரவில்லை. நீங்கள் கேட்குற ஆள்கிட்ட நீங்கள் சொல்லி பாருங்கள் வார்த்தையை பற்றி. எது அது இருந்தால் பரவாயில்ல பிரதர், ஆனால் நீங்கள் எங்கள் வீட்டில் காலை வச்சிங்கன்னா பிரதர் அதெல்லாம் சரியாக போயிடும் பிரதர். நீங்கள் கையை வச்சிங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும். இந்த எண்ணெயை கொஞ்சம் ஜெபம் பண்ணி அதை கொண்டு போய் நான் அங்கே வச்சேன்னா சரியாக போயிடும். இதில் தான் இருக்கிறாங்க பாருங்கள். உடனே சொல்லுவாங்க, இல்லை பைபிளில் இருக்குதுங்க கை குட்டை, பைபிளில் கை குட்டையும் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் நான் விசுவாசிகளை பற்றி பேசுகிறேன், விசுவாசிகளை பற்றி பேசுகிறேன். நான் விசுவாசிக்கு கைக்குட்டை இல்லை பெஸ்ட் மெத்தடு. கைக்குட்டை தான் பெஸ்ட் மெத்தட்னா பேலாக துணியை வாங்கிட்டு வந்து இங்கே வச்சு நான் உலகம் முழுக்க கைக்குட்டை விநியோகம் பண்ணிகிட்டு இருக்கணுங்க. பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. எதுக்கு நான் கைக்குட்டை விநியோகம் பண்ணுறது இல்லை, பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன்னா விசுவாசிக்கு கைக்குட்டை இல்லை, விசுவாசிக்கு நான் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. விசுவாசம் என்ன சொல்லுகிறது? வானத்தில் ஏறி யார் கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணுகிறது, பாதாளத்தில் இறங்கி யார் கிறிஸ்துவை மேலே ஏறி வர பண்ணுகிறது என்று கேட்கிறது இல்லை விசுவாசம். விசுவாசம் என்ன சொல்லுகிறது? நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறதே. நீ உன் வாயினாலே இயேசுவை அறிக்கை செய்து உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். வாய் கிட்ட இருக்குது, மூக்கிலிருந்து 1 இன்ச்சுக்கு கீழே பதில் இருக்கிறது. ஒரு வார்த்தை. இன்னும் புரியல பாருங்க ஜனங்களுக்கு. அதனால எல்லாம் தேவைப்படுது அவங்களுக்கு. சில பிரசங்கருங்க காலையிலேருந்து அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க, அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு பிஸியா. இங்கே 2 பேயை ஓட்டிட்டு அங்கே போய் அந்த வீட்டில் 2 புள்ளி சூனியத்தை எடுத்துட்டு இந்த பக்கம் போய் அங்கே அதை பண்ணிட்டு ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. ஏன்னா இந்த வார்த்தை போதலை பாருங்க. ஜனங்களுக்கு வார்த்தை போதாது. இருக்கீங்களா? வார்த்தை போதுன்ற நல்லா வரணும் சபையில். இந்த சபையில் வந்துருச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி. இங்கே இருக்கிற ஜனங்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அங்கே வார்த்தை போதும். நாங்கள் போய் அங்கே வார்த்தையை கேட்டுக்கிறோம். வார்த்தை எங்களுக்குள்ளே இருக்குது, வார்த்தை வாசமாக இருக்கிறது, அது எங்கள் நாவில் இருக்கிறது, எங்கள் இருதயத்தில் இருக்கிறது. இந்த வார்த்தையை சொன்னார் ஒரு வார்த்தை சொல்லும் போதும். எப்படி விளங்கி வச்சுருக்கான் பாருங்கள், அதிகாரத்தை எப்படி விளங்கி வைத்திருக்கிறான் என்பதை கொஞ்சம் கவனிங்க. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்படிங்கிறான். அப்போ நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை நீங்கள் கூட தான் சொல்லலாம். நீங்களே கூட சொன்னால் போதும். இந்த வார்த்தையை, சுகமாக்கும் வார்த்தைகளை, பெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை, ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் ஏன் பேசக்கூடாது? உங்களுடைய வீட்டிலே, உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளிலே, உங்களுடைய பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் ஏன் பேசக்கூடாது? அவன் ஒன்று புரிஞ்சுக்கிட்டான் பாருங்கள், அதிகாரம். அவன் சொல்கிறான், நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவனாக இருக்கிறேன், எனக்கு கீழே அதிகாரிகள் இருக்கிறார்கள், எனக்கு கீழேயும் வேலை செய்கிறவர்கள் இருக்காங்க. நான் அதிகாரியாகவும் இருக்கிறேன், அதிகாரத்துக்கு உட்பட்டவனாகவும் இருக்கிறேன். அதனால் எனக்கு தெரியும், எனக்கு மேலே இருக்கால் வானா நான் வர்றேன், போனால் போகிறேன், எனக்கு கீழே இருக்கால் நான் வானா வர்றேன், போகிறேன். எப்படி அத்தாரிட்டி ஃப்ளோ பண்ணுதுன்னு அந்த அதிகாரத்தினுடைய இதை புரிந்து வைத்திருக்கிறாங்க, எப்படி வேலை செய்துன்னு. எங்கிருந்தோ அதிகாரத்தை ஒருவன் பெறுகிறான், அந்த அதிகாரத்தின் நிமித்தமாக மற்றவற்றின் மீது அதிகாரம் செலுத்தவனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். அது மட்டும் இல்லை, அதிகாரம் எப்படி கொடுக்கப்படுகிறது, எப்படி உபயோகப்படுத்தப்படுகிறது மட்டுமல்ல, அவன் ஒன்றை புரிந்து வைத்திருக்கிறான், அதிகாரம் வார்த்தையினால தான் அது வெளிப்படுகிறது. வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான். 2 காரியத்தை புரிந்து வச்சுக்கிட்டான் பாருங்கள். இயேசு சொல்கிறாரு பாருங்கள், இயேசு ஆச்சரியப்பட்டு, இவனை குறித்து ஆச்சரியப்பட்டு 9ஆம் வசனம், திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் சார். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே இப்படி காணலைன்றார். ஏன் இன்றைக்கி பாருங்கள், நிறைய கிறிஸ்தவ மக்கள் கூட ஆவிக்குரிய அதிகாரத்தை புரிந்து கொள்ளல. அதனால தான் விசுவாசம் வல்லமையாக அவர்களுக்குள்ள வேலை செய்யலை. விசுவாசம் இருக்குதுங்க, விசுவாசம் அவர்களுக்கு இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய அதிகாரம் அவர்கள் புரிந்து கொள்ளாதனால, எப்படி பயன்படுத்துறதுன்னு புரியாததுனால, அதிகாரத்தை குறித்து புரிந்து கொள்ளாதனால
விசுவாசம் இருந்தும் அது சரியான விதத்தில் இயங்க முடியாமல் இருக்கிறது. இங்கே ஒரு காரியத்தை கவனிக்க வேணும். ஆங்கில வேதாந்தத்தில் 8ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்ட சேவரும் உண்டு என்று அவன் சொல்கிறான் இல்லையா. அங்கே ஆங்கிலத்தில் எப்படி வருது? ஐ ஆல்சோ ஆம் எ மேன் ஆஃப் அத்தாரிட்டி அப்படி தான் சொல்கிறோம். ஐ ஆல்சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, நான் கூட உண்மை மாதிரி தான். நீர் எப்படி அங்கே அதிகாரம் பெற்று இங்கே வந்து இங்கே எல்லாத்தையும் பேயெல்லாம் விரட்டிகிட்டு இருக்கிறீர், வியாதியெல்லாம் போக சொல்கிறீர், காற்று கடலாம் இப்போ அமைதியாயிருன்னு சொல்கிறீரோ, அதுபோலவே நான் கூட அப்படின்னு தான் வருது ஆங்கில வேதத்தில். அந்த அர்த்தத்தில் சொல்லி நான் கூட உண்மை போல தான் நான் கூட. அப்போ ஒன்று அவனுக்கு விளங்கிடுச்சு, இவர் நம்மளை மாதிரி ஆள் தான். இவர் போனால் போவோம், வானா வரோம், அந்த மாதிரி சில அதிகாரங்கள்லாம் இவருக்கு இருக்குது. எங்கே இருந்தோ அதிகாரத்தை பெற்றிருக்கிறார் இவர். எனக்கு இராணுவத்தில் இந்த ரோம சாம்ராஜ்யத்தின் மூலமாக எனக்கு அதிகாரம் உண்டாயிருக்கிறது போல இவருக்கு பரலோக தேவனத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் அதிகாரியாய் இந்த உலகத்தில் இவர் இருக்கிறார். இவர் கட்டளையிட்டால் அது நிற்கும் ஆகும் என்பது இவனுக்கு புரிந்து வைத்திருக்கிறான் பாருங்க. அதுதான் இயேசுவுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அப்போ கவனிக்க வேண்டும், இப்படிப்பட்ட அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதிகாரம் பெற்றவர்கள். எத்தனை பேர் அதை நினச்சி பார்க்குறீங்க? அதனால தான் பாருங்கள், மிலிட்ரியில் போலீஸ்லலாம் யூனிஃபார்ம் கொடுத்துட்றாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு அப்படி திங்க் பண்ணுறதுக்கு உதவுது. அது போலீஸ்காரங்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அந்த யூனிஃபார்மை போட்ட உடனே அவங்களுக்கு சிரிப்பு வர்றதே கொஞ்சம் கஷ்டம். ஆளை வேற ஆளாகிடுறாங்க. அந்த யூனிஃபார்மை போட்டு அந்த மீசையை முறுக்கணுன்னு இப்படி தான் கை வச்சு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த தோரணை வந்துடுது. அந்த யூனிஃபார்மை போட்டவுடனே தான் யார் என்கிற ஒரு உணர்வு அவர்களுக்குள்ளே மேலோங்குகிறது. ஒரு அதிகாரி நான், எனக்கு சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு தோரணை அவங்களுக்கு வந்துடுது. பார்த்துருக்கீங்களா? அதுக்கப்புறம் ஒரு சாதாரண ஆள் மாதிரி இருக்க மாட்டாங்க. நீங்கள் சாதாரண உடையில் பார்த்தீங்கன்னா அவர் அதிகாரின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி அவர் அவ்வளோ சாதுவாக இருப்பார், அவ்வளோ ஒரு இதாக இருப்பார், சாதாரண மனுஷனை போல் இருப்பார். அந்த யூனிஃபார்மை போட்டோன்னா அதனுடைய மிடுக்கும் அதனுடைய அதிகாரமும் அதனுடைய தோரணையுமே வித்தியாசமாக இருக்கும். அதுக்குன்னு கிறிஸ்தவ மக்களுக்கு என்ன யூனிஃபார்ம் கொடுக்குறது? நம்ம யூனிஃபார்ம் எல்லாம் கொடுக்க முடியாது. அதனால தான் ராஜாவினுடைய வஸ்திரம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய விதத்திலே நாம் எப்படி உடுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். கர்த்தர் நம்மை ராஜாவை போல அலங்கரித்து அந்த யூனிஃபார்மை கொடுத்து நம்முடைய எண்ணங்களிலே அப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களாக இருக்க வேணும். நம்ம என்ன யூனிஃபார்மை போட்டிருக்கிறோங்கிறத நாம் எண்ணி பார்க்க வேணும். நீதியின் வஸ்திரம், ஒரு ராஜாவுக்குரிய வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் பாருங்கள், நீதிபதிகளுக்கெல்லாம் பெரிய யூனிஃபார்ம் கொடுத்து அவங்க பார்க்க தோரணையும் அப்படி உண்டாக்குறாங்க. ஏன்னு சொன்னால் இவர் அதிகாரி என்கிறது மற்றவர்களுக்கு புரிய வேணும், அவங்களுக்கும் அது உதவுகிறது. மிலிட்ரி அஃபீஷியலுக்கு பெரிய யூனிஃபார்மை கொடுத்து ஸ்டார்லாம் கொடுத்து பேட்ஜெல்லாம் கொடுத்து அது இது தொங்க விட்டு ஆள் அதை போட்ட உடனே வித்தியாசமாக தெரிகிறார். அவர் லுங்கி கட்டிட்டு சட்டை போட்டு வந்து நின்னார்னா யாரும் நினச்சிருவீங்க யூனிஃபார்ம் போட வேண்டியது அடைய பெரிய ஆள் போல இருக்குன்னு. இந்த காரில் லைட்லாம் போட்டு சுழலும் போது ஓ ஏதோ விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சிடறோம். அதை காட்டிலும் பெரிய பரலோக தேவனின் அதிகாரம் பெற்ற மக்கள் நாம். அவங்க வந்து பாருங்கள், யூனிஃபார்ம் போடுறப்போ மட்டும் அதிகாரம் இல்லை, அதிகாரம் அவங்கள உணர்றாங்க அதிகமாக. ஆனால் அவங்க யூனிஃபார்ம் போடாத நேரத்தில் ஒரு குற்றத்தை பார்த்தாலும் அரெஸ்ட் பண்ணவோ அல்லது அது நடவடிக்கை எடுக்கவோ அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. போலீஸ் அதிகாரம்னா போலீஸ் அதிகாரி தான். 24 மணி நேரமும் அதிகாரம் எடுக்க முடியும், அதிகாரம் செலுத்த முடியும். விசுவாசி நான் சொல்லுகிறேன், 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாட்களும், வெறும் ஞாயிற்றுக்கிழமை வந்து அல்ல இல்லையான்னு கத்துறதில்ல, 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாட்களும் அதிகாரம் படைத்தவர்களாக நாம் இருக்கிறோம். கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறார், அதிகாரம் செலுத்த சொல்லி நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார். பாருங்கள்,